குட் ஈவினிங் சாம்பியன். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கெமிஸ்ட்ரியில சூப்பரான டாபிக் பார்க்க போறோம். ஸோ ஐ வில் ஷேர் மை ஸ்க்ரீன். ஸ்க்ரீன் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு தான் விசிபிள் ஆகும். இப்போ விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் டாபிக் இஸ் சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. அதில் ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கல் குவான்டிட்டிஸ் அண்ட் எஸ்ஐ யூனிட்ஸ் அது கொண்டு வராங்க. பிசிக்ஸாக இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, குவான்டிட்டிஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எஸ்ஐ பேஸ் யூனிட்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம். லென்த் வந்து மீட்டர்ல இது பண்ணுவாங்க. மாஸ்க்கு கிலோகிராம், டைம் செகண்டு, எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பியர், டெம்பரேச்சர் கெல்வின், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல் அப்படி சொல்லுவாங்க. லூமினஸ் இன்டென்சிட்டி கேண்டலா அப்படின்றாங்க. அதெல்லாம் டிரைவ்டு யூனிட்ஸ் அண்ட் யூனிட் ப்ரிஃபிக்ஸஸ் இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்காக பார்க்குறோம். அதுக்கப்புறம் சயின்டிஃபிக் மெஷர்மெண்ட். ஸோ சயின்டிஃபிக் மெஷர்மெண்ட்ல சயின்டிஃபிக் நொட்டேஷன், அதுக்கப்புறம் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் அப்படின்றத பார்க்க போறோம். ப்ரிசிஷன் அண்ட் அக்யூரசி, டைமென்ஷனல் அனாலிசிஸ். சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ல பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் ஃபார் டிட்டர்மினேஷன், கால்குலேஷன், ரவுண்டிங் ரூல்ஸ் இது பண்றோம். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் மேட்டர். நேச்சர் ஆஃப் மேட்டர் வந்து ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. என்னென்ன போட்டிருக்காங்க? யூ கேன் ரெஃபர் த ஸ்கிரீன். நேச்சர் ஆஃப் மேட்டர் வந்து என்ன ரெண்டு வகையா பிரிச்சிருக்காங்க? பிசிக்கல் கிளாசிஃபிகேஷன், கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன். பிசிக்கல் கிளாசிஃபிகேஷன் அப்புறம் கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன். கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன் பிரிச்சிருக்காங்க. பிசிக்கல் கிளாசிஃபிகேஷன் அகைன் என்ன மாதிரி பிரிச்சிருக்காங்க? சாலிட், லிக்விட், கேஸ். லிக்விட், கேஸஸ், அப்புறம் இன்டர்கன்வென்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ். அப்படின்னா என்ன? ஒண்ணுல இருந்து இன்னொன்னு மாறும்போது நடுவுல இருப்பான்ல, சாலிட் லிக்விடா மாறும்போது அந்த இன்டர் கன்வர்ஷன் வரும் இல்லையா, அது சொல்றாங்க. அடுத்தது கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன். கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன் என்னென்ன சொல்றாங்க? Pure substance, mixtures. ஸோ கெமிக்கலா பார்க்கும்போது இட் மே பி பியூர் சப்ஸ்டன்ஸ் அண்ட் மிக்சர். பியூர் சப்ஸ்டன்ஸ்ல என்னென்ன கேட்டகரிலாம் வரும்? எலமெண்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ். எலமெண்ட்ஸ், காம்பவுண்ட் வரும். மிக்சர்ல ஹோமோஜீனியஸ், ஹெட்ரோஜீனியஸ். ஹோமோனா சேம் அர்த்தம், ஹெட்ரோனா டிஃபரெண்ட் அர்த்தம், ஜீனஸ்னா காம்போசிஷன் அர்த்தம். அடுத்தது லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா சொல்றாங்க. லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் என்னென்ன சொல்றாங்க? Law of conservation of mass, law of definite proportions, law of multiple proportions, Gay-Lussac law of gaseous volumes, Avogadro's law. ஸோ இதெல்லாம் இந்த டாபிக்ல பார்க்குறோம். அடுத்த டால்டன்ஸ் அட்டாமிக் தியரியில என்னென்னலாம் சொல்றாங்க? Invisible atoms, atom properties, atomic properties, compound formation, chemical reactions. ஸோ இதான் வந்து நம்ம கொடுத்த கண்டென்ட்டோட என்டையர் மைண்ட் மேப். எப்பவுமே வந்து லேர்னிங் த்ரூ மைண்ட் மேப் வந்து எல்லாத்தையும் ரிவைஸ் பண்றதுக்கு, எதுக்கப்புறம் எதுன்றது ரிவைஸ் பண்றதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? இப்போ நம்ம ஒண்ணா பார்ப்போம். இதுல வந்து மேஜரா நம்ம பார்க்க வேண்டியது வந்து சயின்டிபிக் நோட்டேஷன் கேட்போம். சயின்டிபிக் நோட்டேஷன் அப்படிதான் நம்ம கேட்டதுக்கு ஸோ சயின்டிபிக் நோட்டேஷன் என்ன சொல்றானுங்க? இது இங்க ஸ்கிரீன்ல ரீடபிளா இருக்கா? ஓகே ஓகே, இப்போ பாருங்க. இது ஓகே. சயின்டிபிக் நோட்டேஷனா இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க? எக்ஸ்போனென்ஷியல் நோட்டேஷன். எக்ஸ்போனென்ஷியல் நோட்டேஷன். ஸோ லார்ஜ் வாஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் நியூமெரிக்கல் வேல்யூஸை நம்ம இது பண்றதுக்கு எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸப்ஷனலி லார்ஜா இருந்தாலும் சரி, எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மாலா இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம இந்த சயின்டிபிக் நோட்டேஷன் நமக்கு தேவைப்படும். ஓகே, ஸோ இப்போ வந்து சயின்டிபிக் நோட்டேஷன் எப்படி பண்றாங்க? n இன்ட்டு 10⁻n, கேபிட்டல் N இன்ட்டு 10⁻n அப்படிதான் சொல்றாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க? கோஎஃபிஷியன்ட். கேபிட்டல் N கோஎஃபிஷியன்ட், ஸ்மால் n எக்ஸ்போனன்ட். ஓகே, ஸ்மால் n எக்ஸ்போனன்ட், கேபிட்டல் N கோஎஃபிஷியன்ட். அந்த கோஎஃபிஷியன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் பிட்வீன் 1ல இருந்து 9.999 வரைக்கும் இருக்கலாம். ஓகேவா? 1ல இருந்து 9.9999 இருக்கலாம் கோஎஃபிஷியன்ட். ஓகே ஓகே, ஸ்மால் n அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஸ்மால் என்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் என்றது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இன்டீஜர். அப்படின்னா என்ன சொல்றாங்க? அதாவது லைக் எல்லா நெகட்டிவ்ஸ் இன்டீஜர்ஸ்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே கண்டெய்ன் ஆயிருக்கு. ரெண்டுமே இருக்கலாம். ஓகே. அடுத்தது அப்புறம் மெக்கானிசம் ஃபார் கன்வர்ஷன். ஓகே. So conversion source 232.508 2.32 508 in 10 square போட்டுக்கலாம். ஓகே. ஃபார் ஸ்மால் நம்பர் பாத்தீங்கன்னா 0.00016 1.6 into 10 to the minus 4 போடலாம். எப்படின்னு புரியுதா? புரியுதா புரியலையா? அதாவது பாசிட்டிவ்ல இருக்கும்போது பவர்ஸ் டெசிமல் பாயிண்ட் முன்னாடி போகும். அந்த பாயிண்ட எத்தனை இதுக்கு தள்ளி போறாங்க அப்படின்றதுதான். அப்ப 5க்கு முன்னாடி இந்த புள்ளி 3க்கு முன்னாடி போதா? ஆமா. எத்தனை டிஜிட் தள்ளி போயிருக்கு? 2 டிஜிட்ஸ் தள்ளி போயிருக்கு. அதான் ஸ்கொயர் 10 ஸ்கொயர். லார்ஜர் நம்பர்ல இருந்து இப்படி போகும்போது இதே ஸ்மாலர் நம்பர்ல இருக்கும்போது பாயிண்ட் வந்து 0ல இருந்து அந்த 1 வரைக்கும் எத்தனை டிஜிட் தள்ளி இருக்கு? 4 டிஜிட்ஸ் தள்ளி இருக்கு. அப்ப இந்த பக்கம் இன்வெர்ஸ் வந்து -4. ஓகே. ஓகே. புரிஞ்சுதா? அடுத்தது என்ன சொல்றாங்க? scientific notation and measurement uncertainty. ஓகே. அப்படின்னா என்னன்னா the use of scientific notation is deeply entered in the broader concept of measurement accuracy and precision. So இதுல என்னென்னலாம் பயன்படுதுன்னா ஃபர்ஸ்ட் inherent inexactness. அப்படின்னா என்னன்னா every scientific measurement is considered inexact because limitation on measuring instrument. ஸோ ரெண்டு பிரச்சனை இருக்கு. ஒன்னு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கே லிமிடேஷன் இருக்கும், இன்னொன்னு ஸ்கில் ஆஃப் த அப்சர்வர். சரியா? அதை அளக்குறவங்களோட இந்த இன்னரண்ட் இன்எக்ஸாக்ட்னஸ் சொல்றாங்க. இன்னரண்ட் இன்எக்ஸாக்ட்னஸ்னா ரெண்டு விஷயம். ஒன்னு மெஷர் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட், ரெண்டாவது ஸ்கில் ஆஃப் த அப்சர்வர், மெஷர் பண்ற ஆளோட ஸ்கில். அடுத்தது சிக்னிஃபிகன்ட்னா என்ன சொல்றாங்க? Scientific notation is described as the clearest way to report a specific number of a significant figures. Clearest way, அதான் significant. Clearest way to report a specific number of significant figure. All digits in the coefficient are considered significant. So வந்து எல்லா டிஜிட்டும் வந்து கோஎஃபிஷியன்ட்ல இருக்க எல்லா டிஜிட்டும் சிக்னிஃபிகண்டா இருப்பாங்க. ரிசால்விங் ஆம்பிகுட்டி மூணாவது பாயிண்ட். ஃபர்ஸ்ட் இன்னரண்ட் இன்எக்ஸாக்ட்னஸ்க்காக, ரெண்டாவது சிக்னிஃபிகன்ட் ஃபிகருக்காக, மூணாவது ரிசால்விங் ஆம்பிகுட்டி. ஆம்பிகுட்டி என்ன சொல்றான்? The standard notation can be ambiguous, especially with the trailing zeros. For example, the number 7200 does not clearly show how many significant figures are indent. Expressing it as 7.2 into 10 to the power 3 indicates 2 significant figures, while 7.200 into 10 to the power 3 clearly indicates 4. ஸோ எப்படி சிக்னிஃபிகன்ட் ஃபிகரை வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்றத சொல்றான். இப்போ நம்ம இதை வந்து 7.2 into 10 power of cube போடலாம், 7.200 into 10 power of cube போடலாம். ஆனா இங்க ரெண்டு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர், அங்க 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் சொல்றாங்க. இப்படியும் போடலாம் அப்படியும் போடலாம் சொல்றானுங்க. ஒரே விஷயம்தான். அதாவது 7200ன்றது does not clearly show how many significant figure. ஆனா 7.2 into 10 power of cube போட்டா 2 significant figure, 7.200 into 10 power 4 significant figure. அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க எப்படின்றத பிறகு பார்த்து. இப்படி இருந்தா இப்படிதான். இப்ப இதுல இந்த மாதிரி எழுதுனா 2 significant figure, இந்த மாதிரி எழுதுனா 4 significant figure நோட் பண்ணி வச்சுங்க. மேக் a note. அடுத்த ரோல் அண்ட் சயின்டிபிக் யூனிட்ஸ் வந்து மெஷர்மெண்ட் இன் கெமிஸ்ட்ரி ரிலைஸ் ஆன எஸ்ஐ சிஸ்டம். அதுல மாசு கேஜி, லென்த்துக்கு மீட்டர்,
டைமுக்கு செகண்ட், டெம்பரேச்சருக்கு கெல்வின். So these Kelvin. quantities can vary by many order of magnitude from mass of atom to the mass of bulk sample. So அந்த ரேஞ்ச் எவ்வளவுன்னு சொல்ல முடியாது. அதனால வந்து இதை யூஸ் பண்ண scientific notation allows scientists to record the measurement and the derived units with consistent precision without the confusion of excessive zero. With consistent precision without the confusion of excessive zero அப்படின்றது சொல்றாங்க. சரியா, இதான் வந்து நம்ம இந்த விஷயத்துக்காக தெரிஞ்சுக்கிட்டது. அடுத்தது என்னன்னு பார்ப்போம். With consistent precision and அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அந்த பாயிண்ட். துல்லியமாக, அவ்வளவு. ஓகே. நெக்ஸ்ட் பியூர் சப்ஸ்டன்ஸ் பத்தி பார்ப்போம். சோ பியூர் சப்ஸ்டன்ஸ் என்ன சொல்றாங்க? in a large contest. ஆல்ரெடி பார்த்துட்டோம் மைண்ட் மேப்ல. கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன் வந்து எலிமெண்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ், மிக்சர்ஸ் சொல்லிட்டாங்க. எலிமெண்ட்ஸும் காம்பவுண்ட்ஸும் வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ் சொல்லிருக்காங்க. ஸோ எலிமெண்ட்ஸ்னா என்ன சொல்றாங்க? அப்ப பியூர் சப்ஸ்டன்ஸ்ல என்னன்னா டெஃபனைட் அண்ட் கான்ஸ்டன்ட் காம்போசிஷன். சரியா, பியூர் சப்ஸ்டன்ஸ்ல டெஃபனைட் கான்ஸ்டன்ட் காம்போசிஷன். So elements என்ன சொல்றாங்க? Elements is defined as a pure substance that cannot be decomposed into simpler substance nor built from simpler substance by ordinary physical or chemical methods. அவ்வளவுதான். defined as that cannot be decomposed. அதுக்கு மேல வந்து ஒண்ணும் பண்ண முடியாது, சிம்பிளரா ஆக்க முடியாது. அதான் சிம்பிள். அவன் இருக்கிற இதுவே சிம்பிள் தான். அவன் அதுக்கு மேல வந்து சிம்பிளா ஆக்க முடியாது. cannot be decomposed into simpler substance nor built from the simpler substance by ordinary physical or chemical. ஒரு ஆர்டினரி பிசிக்கல் கெமிக்கல் மெத்தட்ல பில்ட்டும் பண்ண முடியாது, டீகம்போஸ் பண்ண முடியாது. neither built from the simpler substance nor decomposed into simpler substance. பில்ட்டும் பண்ண முடியாது, பில்ட் பண்ணதாகவும் இருக்கக்கூடாது, டீகம்போஸ் பண்ணவும் முடியாது. ஓகேவா? cannot be decomposed. First remember பண்ண cannot be decomposed into simpler substance nor built from the simpler substance. Cannot be decomposed nor built by the from simpler substance. Okay. So fundamental nature பாத்தீங்கன்னா element consists only one type of atom. எக்ஸாம்பிள் வந்து ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹைட்ரஜன், சல்பர். ஓகே. காம்பவுண்ட் பாத்தீங்கன்னா கெமிக்கலி கம்பைன்ட் பியூர் சப்ஸ்டன்ஸ். காம்பவுண்ட சுருக்கமா எப்படி சொல்லலாம்? கெமிக்கலி கம்பைன்ட் பியூர் சப்ஸ்டன்ஸ். A compound is a substance obtained by the chemical combination of two or more elements. Chemical combination of two or more elements in a definite proportion by weight. இங்க வந்து definite proportion by weight தான் சொல்லுவாங்க. Okay. அங்க எலிமெண்ட் டீகம்போஸ் பண்ண முடியாது, ஆனா இங்க காம்பவுண்ட் கேன் பி டீகம்போஸ் இன்டு கான்ஸ்டிட்யூயன்ட் எலிமெண்ட். ஆனா இதுக்கு என்ன தேவை அப்படின்னா சூட்டபிள் கெமிக்கல் மெத்தட் வச்சு தான் நம்ம பிரிக்க முடியும், டீகம்போஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே.
அடுத்த டிஸ்டிங் ப்ராப்பர்ட்டில என்ன சொல்லியிருக்காங்க? A key characteristics of a compound that is its properties are totally different from the constituent elements from which it is formed. For சரியா? example, இப்ப பாருங்க, water. இதுக்கு வந்து தனிப்பட்ட குணம். சரியா? இவன் எலமெண்ட் மாதிரி இருக்க மாட்டான். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் பாத்தீங்கன்னா H2 வந்து கேஸ் தான், O வந்து கேஸ் தான், ஆனா வந்து H2 வந்து லிக்விட்ல. கார்பன் டை ஆக்சைடு கார்பனுக்கு வேற பண்பு இருக்கும், ஆக்சிஜனுக்கு கார்பன் வந்து சாலிடு, ஆக்சிஜன் வந்து கேஸ், ஆனா CO2 வந்து Yes. கேஸ். யூனிக் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் இருக்கும், எந்த ஃபார்ம் வேணா இருக்கும். கிளியரா? Okay. அடுத்து என்ன சொல்றாங்க? Fixed ratios. அடுத்து நம்ம ஞாபகம் வச்சுக்க டேம் வந்து ஃபிக்ஸ்டு ரேஷியோ. இல்ல ஒவ்வொன்றும் முக்கியம். ஃபிக்ஸ்டு ரேஷியோனா the compounds are governed by law of definite proportion சொல்றாங்க. சரியா? இந்த ஃபிக்ஸ்டு ரேஷியோ எப்படி வந்து நிர்ணயிக்கப்படுதுன்னா law of definite proportion or law of constant composition சொல்றாங்க. இது என்ன பண்ணுதுன்னா which state that a pure chemical compounds contain the same element combined together, the same fixed ratio by weight. இது வந்து நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட், fixed ratio by weight. ஏன்னா நம்ம ஃபிக்ஸ்ட் ரேஷியோ பை வால்யூம் ஒரு வேற ஒரு மீனிங் இருக்கு, ஆனா இங்க ஃபிக்ஸ்ட் ரேஷியோ பை வெயிட் தான். நெக்ஸ்ட் பார்க்க போறது பியூர் சப்ஸ்டன்ஸ் வித் மிக்சர்ஸ். பியூர் சப்ஸ்டன்ஸ் வித் மிக்சர்ஸ். என்ன சொல்றாங்க இங்க? The source contrasts these pure substances with ஃபர்ஸ்ட் பாயிண்ட் காம்போசிஷன். காம்போசிஷன் என்ன சொல்றாங்க? While pure substances have fixed ratios, a mixture is சப்ஸ்டன்ஸ்னாலே ஃபிக்ஸ்ட் ரேஷியோ. பியூர் சப்ஸ்டன்ஸ்னாலே ஃபிக்ஸ்ட் ரேஷியோ. மிக்சரை பத்தி என்ன சொல்றாங்க? combination of two or more elements or compounds in any proportion. Any proportion. மிக்சர்னா any proportion. இங்க ஃபிக்ஸ்ட் ரேஷியோ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய வார்த்தை, இங்க எனி ப்ரொபோர்ஷன். Any proportion. பியூர் சப்ஸ்டன்ஸ்னா ஃபிக்ஸ்ட் ரேஷியோ, மிக்சர்னா எனி ப்ரொபோர்ஷன். Okay. தூக்கத்தை எழுப்பி கேட்டா கூட ரெண்டாவது identity. In a mixture, the individual components do not lose their identity. For example, in a mixture of sand and salt, both substances retain the original properties. ஆமா, அது அப்படியே தான் இருக்கும். ஐடென்டிட்டி, தனக்கான ஐடென்டிட்டி இழக்க மாட்டானுங்க. அடுத்து homogeneity. Mixtures can be homogeneous, uniform composition throughout like a solution, or heterogeneous, ununiform composition like a mixture of sand and iron fillings. ஸோ ஹோமோஜெனிட்டி பத்தி சொல்லுவோம். மிக்சர் வந்து ஹோமோஜினியஸாகவும் இருக்கலாம், சேம் காம்போசிஷனாக இருக்கலாம், ஹெட்ரோஜினியஸாக இருக்கலாம், யூனிஃபார்ம் காம்போசிஷனாக இருக்கலாம், நான் யூனிஃபார்ம் காம்போசிஷனாகவும் இருக்கலாம். சரியா? ஹெட்ரோஜினியஸ் சாண்ட் அண்ட் அயன் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கானுங்க, அங்க சொல்யூஷன் சொல்றாங்க. ஹோமோஜினியஸ்க்கு சொல்யூஷன் சொல்றாங்க, ஹெட்ரோஜினியஸ்க்கு சாண்ட் அண்ட் அயன் சொல்றாங்க. பியூர் சப்ஸ்டன்ஸ் வந்து இன்னரண்ட் யூனிஃபார்ம் இன் தர் கெமிக்கல் ஐடென்டிட்டி அட் த மாலிகுலர் லெவல். மாலிகுலர் லெவல் வரைக்கும் ஐடென்டிட்டி சேமா தான் இருப்பான் பியூர் சப்ஸ்டன்ஸ். Molecular level வரைக்கும் சேமா மாலிகுலர் உள்ள வரைக்கும் நீ மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா கூட அப்படிதான் இருப்பான். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு H2O அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், இல்ல வந்து ஒரு ஏதோ ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம், எலமெண்டோ காம்பவுண்டோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாலிகுலர் மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா கூட அவன் கெமிக்கல் ஐடென்டிட்டி மாற மாட்டான். சரியா? பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இல்லையா? இல்ல, எனக்கு கொஞ்சம் புரியல. அதாவது மைக்ரோஸ்கோப்ல பாக்குறோம். இப்ப நீ கண்ணுல கண்ணாடி போட்டிருக்கல, கண்ணாடிக்கு பதிலா மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தாலுமே மாறாது. அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அதே மாதிரி காம்ப்ளெக்ஸாவே இருக்கும். மைக்ரோஸ்கோப் லெவல்லே மாறாம இருக்கும் அப்படின்றது. அதாவது வார்த்தை ரொம்ப முக்கியம். பியூர் சப்ஸ்டன்ஸ் பை கான்ட்ராஸ்ட் ஆர் இன்னரண்ட் யூனிஃபார்ம். இன்னரண்ட் யூனிஃபார்ம்னா
அங்கிங்க எனாதபடி எங்கும் எல்லா இடத்துலயும் இன்னரண்டா யூனிஃபார்மா இருக்கும். அதுல கீவேர்டு வந்து நீ உள்ள கொண்டு போனோம் அப்படின்னா இந்த மாதிரி கான்செப்ட்லாம் ரொம்பலாம் அதிகமா யோசிக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் கீவேர்டை மனப்பாடம் பண்ணிடணும். பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா உனக்கு இன்னரண்ட் யூனிஃபார்ம். ரெண்டாவது இந்த கெமிக்கல் ஐடென்டிட்டி. மூணாவது மாலிகுலர் லெவல். ஓகே. யூனிஃபார்ம், கெமிக்கல் ஐடென்டிட்டி, இன்ஹெரண்ட் யூனிஃபார்ம், கெமிக்கல் ஐடென்டிட்டி, மாலிகுலர் லெவல். அதை வந்து திரும்ப திரும்ப நினைச்சு பார்க்கும்போது தான் அந்த கான்செப்ட் உள்ள வரும். ஓ பியூர் சப்ஸ்டன்ஸ்னா இன்னரண்ட் யூனிஃபார்ம், கெமிக்கல் ஐடென்டிட்டி, மாலிகுலர் லெவல். ஏன் மாலிகுலர் லெவல் அப்படின்னு பேசுறோம் அப்படின்னா நம்ம வந்து மைக்ரோஸ்கோப்ல பாக்கறதுனால மாலிகுலர் லெவல். ஓகே, புரியுதா? எப்பவுமே தெரிஞ்சுக்கோ, லேண்ட் வித் ஃபுல் எனர்ஜி. எனர்ஜி இல்லைன்னா கையில பாட்டில் எடு, ஒரு மடங்கு தண்ணி குடி. சரியா? எத்தனை வாட்டியான குடிக்கலாம், ஆனா ஒரு மடங்கு தான் குடிக்கணும். பாட்டில் ஃபுல்லா காலி பண்ணக்கூடாது. எடுத்து ஒரு கல்பா ஃபுல்லா அடிச்சிடக்கூடாது. எனர்ஜி இல்லாம லேண்ட் பண்ற எதுவுமே உள்ள வராது, தெரியுமா உனக்கு? ஃபுல்ல வந்து நமக்கு ஃபுல்லா ஃபுல் எனர்ஜி சக் பண்ணியிருப்பாங்க. நீ வந்து என்ன பண்ணணும், ஈவினிங் வந்து லைட்டா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுருக்கணும். சாப்பிட்டியா? சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரெஷ் ஏர்ல வாக் பண்ணணும். அப்பதான் எனர்ஜி லேண்ட் பண்றதுக்கான எனர்ஜி கிடைக்கும். இப்ப நம்ம என்னன்னா நடத்தின எல்லாமே உனக்கு வந்துடாது. when you feel energetic, I am excited, நான் இன்னைக்கு பியூர் சப்ஸ்டன்ஸ் என்னன்னு கத்துக்க போறேன், மிக்சர்னா என்னன்னு கத்துக்க போறேன். பியூர் சப்ஸ்டன்ஸ் வந்து இன்னரண்ட் யூனிஃபார்மா இருக்கும். நம்ம அது மட்டும் இல்லாம கெமிக்கல் ஐடென்டிட்டியை மிஸ் பண்ணாது, மாலிகுலர் லெவல்ல இருக்கும். ஆனா மிக்சர் வந்து ஹோமோஜினியஸா இருக்கலாம், ஹெட்ரோஜினியஸா இருக்கலாம், யூனிஃபார்ம் காம்போசிஷனா இருக்கலாம், நான் யூனிஃபார்ம் காம்போசிஷன் இருக்கலாம். யூனிஃபார்ம் காம்போசிஷனுக்கு எக்ஸாம்பிள் வந்து சொல்யூஷன், நான் யூனிஃபார்ம் காம்போசிஷனுக்கு மிக்சர் ஆஃப் சாண்ட் அண்ட் அயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் உள்ள வரும்போது தான் இதுவாகும். இப்ப இதுக்கு முழுக்க முழுக்க லேர்னிங்க்கு என்ன தேவை? எனர்ஜி. ஆனா எனர்ஜி இல்லைன்னா நமக்கு உள்ள வராது. சரி, தியரிட்டிக்கல் ஃபவுண்டேஷன் சொல்றாங்க. பியூர் சப்ஸ்டன்ஸ் rooted in Dalton's atomic theory. It shows that elements are extremely small individual particle அப்படின்னா. ஒரு பெரிய பூதம் இருக்கும், ஒரு படத்துல வந்து ஒரு பெரிய பூதம் இருக்கும், இன்னொரு சின்ன பூதம் இருக்கும். பெரிய பூதத்திட்ட கேட்பாங்க, என்னப்பா அவர் யாருப்பா அப்படின்னு. அவன் பொடியன் அப்படின்னு. அந்த பெரிய பூதம் என்ன சொல்லும்? அவன் பொடியன் அப்படின்னு. அப்ப இங்க வந்து எலிமெண்ட்னா யாருன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் இண்டிவிஜுவல் பார்ட்டிகல் சொல்லலாம். அவன் பொடியன், எலிமெண்ட்னா எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் இண்டிவிஜுவலி பார்ட்டிகல்ஸ். அதான் ஆட்டம்ஸ். ஸோ அங்க கெமிக்கல் ரியாக்ஷன்றது என்ன ஆகுதுன்னா காம்பினேஷன், செப்பரேஷன் ஆர் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆப்ஷன். இப்ப கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் யாராச்சும் கேக்குறாங்க. இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்றாங்களே அப்படின்னா என்ன? அப்பனா காம்பினேஷன் ஆகலாம், செப்பரேஷன் ஆகலாம், ஆர் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகலாம். கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னா காம்பினேஷன் ஆகலாம், செப்பரேஷன் ஆகலாம், ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகலாம். யாராச்சும் கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்தா அது மேபி நீ பார்த்தோன்னு கண்டுபிடி, ஓ இங்க காம்பினேஷன் ஆயிருக்கு, இல்ல இங்க செப்பரேட் ஆயிருக்கு, இங்க ரெண்டு பேரு ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க, இடம் மாத்திக்கிட்டாங்க. ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆட்டம். யார் கம்பைன் ஆகிறான்? ஆட்டம். ரெண்டு பேர் ஜோடி சேரலாம், ரெண்டு பேர் ஜோடி பிரிஞ்சு போலாம், இல்ல ஜோடி மாறிக்கலாம். கெமிக்கல் ரியாக்ஷன்னா நீ வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னா இனிமேல் எப்படி பார்க்கணும்னா ஜோடி சேர்ந்தாங்களா, ஜோடி பிரியுறாங்களா, ஜோடி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்களா, அப்படின்றத நீ பார்க்கணும். ஓகே, எல்லாருக்கும் கெமிக்கல் ரியாக்ஷன்னா அவங்க எதுவும் பெருசா பார்ப்பாங்க. ஆனா உன் பார்வையில இனிமேல் எப்படி பார்க்கணும்? ஜோடி சேர்ந்தாங்களா, ஜோடி பிரிஞ்சாங்களா, ஜோடி எக்ஸ்சேஞ்ச். ஆமா, அப்படிதான் அதான் கெமிக்கல் ரியாக்ஷன்.
என்னன்னா for atoms this theoretic basis why pure substance maintain fixed ratio definite property during chemical change. அதனால தான் வந்து கெமிக்கல் சேஞ்ச் ஆனாலுமே பியூர் சப்ஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் ஃபிக்ஸ்ட் ரேஷியோ டெஃபினைட் ப்ராப்பர்ட்டின்றாங்க. சரியா? இதுதான் வந்து Okay. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது எடுத்துக்கலாம். அடுத்தது என்னன்னு பார்ப்போம். சரி, how does இங்கே கேட்டான் அவனே சஜஷன் கொடுத்தான். how does Dalton atomic theory explain the formation of compounds? ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் காம்பவுண்ட் எப்படி இது பண்றது அப்படின்றது தான் டால்டன் அட்டாமிக் தியரி என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம். ஸோ டால்டன் அட்டாமிக் தியரி ஃபார்மேஷன் ஆஃப் காம்பவுண்ட், அதில் ஃபர்ஸ்ட் வந்து கம்பைனிங் யூனிட்னு ஒன்று சொல்றாங்க. கம்பைனிங் யூனிட்னா என்ன? The theory posts that the atom is the smallest unit of matter that takes part in a chemical நீ பாரு, reaction. ஃபுல்லா பாரு, ஆனா பேசுறது கொஞ்சம் சுருக்கமான இன்ட் மட்டும் கொடு. ஆட்டம் ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் மேட்டர். சரியா? ஃபர்ஸ்ட் கம்பைனிங் யூனிட்ல என்ன சொல்றாங்கன்னா ஆட்டம் ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் மேட்டர் that takes part in the chemical combination. ரெண்டாவது பாயிண்ட் காம்பினேஷன் ஆஃப் டிஃபரெண்ட் எலிமெண்ட். காம்பவுண்ட்ஸ் ஆர் formed when atoms of two or more different elements combine with one another. So different elementக்கு different masses இருக்கும், chemical property இருக்கும். சரியா? different elementக்கு different mass இருக்கும், different chemical property இருக்கும். அது கம்பைன் ஆன ஒன்னும் நியூ சப்ஸ்டன்ஸ் வரும், அதுக்கு பேர் தான் காம்பவுண்ட். அதுக்கு யூனிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும். காம்பவுண்ட் ஹஸ் த யூனிக் ப்ராப்பர்ட்டி. சரியா? அடுத்தது simple whole number ratio சொல்றாங்க. A fundamental aspect of compound formation in Dalton theory is that atom combine in small whole number ratio. Maybe 1:1 இருக்கலாம், 1:2 இருக்கலாம், 2:3 இருக்கலாம், ஆனா whole number ratio இருக்கலாம். Okay. ஓகே, இது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இதுதான் லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன் சொல்றாங்க. இந்த மாதிரி ஃபைல் தான். இப்ப டால்டன் அட்டாமிக் தியரியில ஃபர்ஸ்ட் கம்பைனிங் யூனிட்னா என்னன்னு பாக்குறோம், ஆட்டம் பத்தி பாக்குறோம். ரெண்டாவது காம்பவுண்ட பத்தி பாக்குறோம். மூணாவது சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோ பத்தி பாக்குறோம். ஓகே, சரியா? இதுதான் வந்து இந்த மாதிரி ஹோல் நம்பர் ரேஷியோல தான் திஸ் எக்ஸ்பிளைன் தி லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன் which state that chemical compound always contain its constant element in fixed ratio by weight. லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன் என்ன சொல்றாங்கன்னா கெமிக்கல் காம்பவுண்ட் ஆல்வேஸ் கண்டெயின் இட்ஸ் கான்ஸ்டன்ட் எலிமெண்ட் இன் ஃபிக்ஸ்ட் ரேஷியோ பை weight. அடுத்தது ரீஅரேஞ்ச்மெண்ட் சொல்றாங்கல்ல, கெமிக்கல் ரியாக்ஷன் அக்கார்டிங் டு தியரி கெமிக்கல் ரியாக்ஷன் இன்க்ளூடிங் தோஸ் ஃபார்ம் காம்பவுண்ட் டு நாட் கிரியேட் ஆர் டெஸ்ட்ராய் ஆட்டம்ஸ். ஆட்டத்தை கிரியேட்டும் பண்ண முடியாது, அழிக்கவும் முடியாது. இன்ஸ்டெட் தே இன்வால்வ் த காம்பினேஷன் செப்பரேஷன் சொன்னோம்ல, ஜோடி சேர்றாங்களா, ஜோடி பிரியறாங்களா, பிரியறாங்களா இல்ல இன்டர்சேஞ்ச் ஆகுறாங்களா, அவ்வளவுதான் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகும். இதான் டால்டன் தியரியில 4 விஷயம் சொல்றாங்க. 4 விஷயம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். First, atom is the smallest unit of matter. கம்பைனிங். Second வந்து கீவேர்ட் கம்பைனிங் யூனிட். கம்பைனிங் யூனிட். combining unit. ஆட்டம் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பாயிண்ட் டூ ஆர் மோர் எலமெண்ட்ஸ் வந்து கம்பைன் ஆகும்போது அது டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஆனா கம்பைன் ஆகும்போது புதுசா ஒரு காம்பவுண்ட் உருவாகும், அதுக்கு ஒரு யூனிக் ப்ராப்பர்ட்டிஸ் வரும். சூப்பர். ஆட்டம்க்கு இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி இருக்கும், கம்பைன் ஆன பிறகு இதுவா இருக்கும். அடுத்தது அப்புறம் வந்து அதாவது டால்டன் தியரியில வந்து ஆட்டம்ஸ் வந்து ஹோல் நம்பர் ரேஷியோல தான், சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோல தான் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆனாலும் டால்டன் தியரி படி ஆட்டம் கம்பைன் சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோ. அப்புறம் வந்து இது எக்ஸ்பிளைன்ஸ் தி லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன். அது லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன் என்ன ஸ்டேட்? always contains the constant elements in a fixed ratio by weight. ஓகே, சூப்பர். அடுத்து chemical reaction. அத chemical reaction வந்து atoms are can be not be created, neither be created nor be destroyed. அப்புறம் வந்து chemical reaction includes combination, separation, rearrangement. indestructible atoms. அவ்வளவுதான் இதுல தெரிஞ்சுக்கிட்டது. சரியா? சோ இந்த விஷயத்துல அதான் தெரிஞ்சுக்கிட்டோம். இது இல்லாம வேற என்ன தெரிஞ்சுக்கிறது? வாட் ஆர் த லிமிடேஷன் ஆஃப் டால்டன் தியரி என்னன்னு பார்ப்போம். சரி,
என்ன சொல்றான்? Conflict with the identical ஃபர்ஸ்ட் atoms மேல mostly. பாயிண்ட் வந்து என்ன சொல்றானா, highly significant finding primary limitation theory ஒரிஜினல் எக்ஸிஸ்ட்னா ஐசோடோப் சேம் அட்டாமிக் நம்பர் டிஃபரெண்ட் மாஸ் நம்பர் தான் ஐசோடோப். ஐசோடோப் வந்து பிரைமரி லிமிடேஷன் வந்து தியரி ஆஃப் ஒரிஜினல் அசம்ப்ஷன் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐசோடோப் வந்து அவங்க இது பண்ணல. ஸோ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கான்ஃபிளிக்ட் வந்து என்னன்னா ஐடென்டிக்கல் ஆட்டம் பாஸ்டுலேட். ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் எலமெண்ட் ஆர் ஐடென்டிக்கல் 4 ஆஸ்பெக்ட் சொல்லிட்டாங்க, பர்டிகுலர்லி இன் மாஸ் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. லிமிடேஷன் பார்த்தீங்கன்னா ஐசோடோப்க்கு ஒவ்வொரு இதுக்கும் வந்து C12 ஐசோடோப் இருக்கு, C14 ஐசோடோப் இருக்கு. ஐசோடோப் சேம் எலமெண்ட் வந்து டிஃபரெண்ட் மாஸ் இருக்கும், சேம் அட்டாமிக் நம்பர் டிஃபரெண்ட் மாஸ் நம்பர். Mass number. For a same element. ஆமா, C12 C14 ஐசோடோப் ரெண்டுத்துக்கும் மாஸ் வெவ்வேறா இருக்கும், பிகாஸ் இஸ் a different mass. அது தோத்து போச்சு. அப்புறம் இம்பாக்ட் ஆன் த லா ஆஃப் கான்ஸ்டன்ட் காம்போசிஷன். லா ஆஃப் டெஃபினிட் ப்ரொபோர்ஷன் சொல்லுது இல்லையா, ஆல்வேஸ் கண்டெயின் எலிமெண்ட் ஃபிக்ஸ்ட் ரேஷியோ. ஹவர்வர் சோர்ஸ் நோட் லிமிடேஷன் ஆஃப் திஸ் லா டியூ டு ஐசோடோப். மறுபடியும் ஐசோடோப் இருக்கனால நம்ம இந்த லா ஆஃப் டெஃபினிட் ப்ரொபோர்ஷன் நமக்கு வரல. Okay. Different isotope ratio by weight will vary. Constant weight சொன்னா இல்லையா, வேரி ஆகுது. மூணாவது பாயிண்ட் வந்து எவல்யூஷனரி கான்செப்ட். அப்ப பார்ட்டிகல் தான் சொல்றாங்க. டால்டன் தியரி டிஃபைனிங் தி ஆட்டம் தி ஸ்மாலஸ்ட் யூனிட்ஸ் கெமிக்கல். லேட்டர் மாடல்ஸ் கான்டின்யூட் வேவ் மெக்கானிக்கல் மாடல். அது என்ன பண்ணுச்சுன்னா வேவா பண்ணனால டிஸ்கஷன் கன்வர்ஸ் ஹிஸ்டரி. ஸோ மாடல் டால்டன் இன்ஸ்ட்ரக்டிபிள் இண்டிவிஜுவல் பார்ட்டிகல் சொல்றான். ஸோ பார்ட்டிகலா அவன் சொன்னால வேவா வரும்போது தோத்து போயிடும். Okay. அவங்க atoms are indivisible னு சொன்னாங்க, பட் ஆமா அதான் அது சொன்னது வந்து தோத்து போகுது. எங்கன்னா ஸ்க்ராடிஞ்சர் வேவ் மெக்கானிக்கல் மாடல் ஒன்று மாடல் இருக்கு. ஓகே. அங்க வந்து அது எதை பத்தி ஆமா அது எப்படின்னா சப் அட்டாமிக் பார்ட்டிகல்லாம் வரும். பார்ட்டிகளுக்கு அப்புறம் சப் அட்டாமிக் பார்ட்டிகல் வரும். ஓகே. சப் அட்டாமிக் ப்ராபபிலிட்டி பேஸ்ட் ஆர்பிட்டல், ஆர்பிட்டுக்கு அப்புறம் ஆர்பிட்டால்லாம் வரும். அப்போ தோத்து போயிடும். ஓகே சரியா, சப் அட்டாமிக் பார்ட்டிகல் ஆர்பிட்டல் ப்ராபபிலிட்டி பேஸ்ட் ஆர்பிட்டல் வரும், தோத்து போயிடும். இப்போ வழக்கமா ஐசோடோப்னால தான் இந்த பிரச்சனையே. ஐசோடோப் இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. சரியா. சோ இன்னைக்கு ஒரு குட்டியான விஷயத்த நல்லா கூர்ந்து கவனிச்சோம். ஆனா நான் என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா உங்ககிட்ட இருந்து லேர்ன் வித் ஸ்மைல். ஒரு விஷயம் புரிஞ்சிச்சுன்னா சரிங்க, புரிஞ்சிச்சு சரிங்க, புரியலையா என்னடா நடத்துற ஒண்ணுமே புரியலும் சரிங்க. ஆனா புரிஞ்சாலும் சிரிக்கணும், புரியலாலும் சிரிக்கணும். சரியா, அப்பதான் வந்து லேர்னிங்கே நடக்குன்னு அர்த்தம். நீ பாட்டு சோகமா அப்படியே உட்கார்ந்து வச்சுக்கேன், அவ்வளவுதான். உள்ள விஜய் பாட்டு ஓடும், ஏன் உச்சி மண்டையில சுருங்குது அப்படின்னு கூட, அவ்வளவுதான். ஒண்ணுமே நம்ம நடத்துறது எதுவுமே உள்ள வராது. சரியா, ரிஜிடா இருக்கக்கூடாது. while learning our brain should be free. ஒரு சினிமா தியேட்டர்ல உட்கார்ந்து இருக்கும் போது ஃப்ரீயா அப்படி உட்கார்ந்துட்டு அந்த அளவுக்கு லேர்னிங். சரியா. சோ ஒரு மணி நேரம் இப்ப நம்ம நடத்தின விஷயத்த அப்படியே ஆசை போடுங்க, ஒரு 40 மினிட்ஸ். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே. ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் எவ்வளவு நேரம்னால ஆசை போடுங்க, ரெடி ஆயிக்குங்க. மறுபடியும் இதே கான்செப்ட் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா. ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ.